ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு எஸ்ஆர் ட்ரக். வெல்கம் பேக் டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு புது வீடியோ. மணி பார்த்தீங்கன்னா 8:53 மக்களே. இந்த மவுண்ட்டை பாருங்கள் மக்களே, உடஞ்சிருக்கு, டேப் போட்டு சுற்றி இருக்குது. இதை வச்சு தான் மக்களே உங்களுக்கு நல்லபடியாக கிளாரிட்டியாக கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் இதாக இருந்தால் தப்பாக எடுத்துக்காதீங்க மக்களே. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தோம்ல மக்களே, பெட்ரோல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் பெட்ரோல் போட்டுட்டு கடையில் போய் பில்லை கொடுத்துட்டு, அங்கே கடையில் ஏதாவது வேலை கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அங்கே போய் செக் பண்ணிவிட்டு இல்லை அப்படின்னா வீட்டுக்கு வர வேண்டியதான் மக்களே. வீட்டுக்கு வந்துட்டு தண்ணி கேன் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதே மாதிரி வந்துட்டு மெய்டுக்கு வந்துட்டு ஏஸ் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டும் தெரியல. அதனால் மெய்டுக்கு கால் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுவும் போய் வாங்குற மாதிரி இருந்தால் அதுவும் வாங்கிட்டு வந்துடணும் மக்களே. பெட்ரோல் பங்க்கு இங்கே க்ளோஸில் இருக்குது மக்களே. நம்ம வந்துட்டு எப்போதும் ரெகுலராக அல்திரீஸில் மட்டும்தான் வந்துட்டு பெட்ரோல் போடுவோம். இங்கே வந்து க்ளோஸில் இருக்குது. அதனால் வந்துட்டு அடுத்து வந்துட்டு பவதியில் இருக்குது. அங்கே போய் பெட்ரோல் போடுவோம். நான் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்ட்டிங்கன்னா ஒரே கம்பெனியில் தான் மக்களே பெட்ரோல் போடுவேன். வேறு கம்பெனி நான் மாற்றவே மாட்டேன். மேக்ஸிமம் இல்லை, அல்திரீஸில் மட்டும்தான் வந்துட்டு போடுவேன். அதுலேயுமே வந்துட்டு 2 பங்கு இல்லை 3 பங்கு. எங்கள் வீட்டுக்கிட்ட ஒன்று, அப்படி இல்லைன்னா பவதியில் ஒன்று, அப்படி இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட இன்னொன்று இருக்குது. இது 3 பங்க்கில் மட்டும்தான் மக்களே போடுவேன். வேறு எங்கேயுமே நான் வந்துட்டு பெட்ரோல் வந்துட்டு நான் போடவே மாட்டேன் மக்களே. ஏன்னா நான் இங்கே விசாரித்த வரைக்கும் அல்திரீஸில் மட்டும்தான் மக்களே வந்துட்டு பெட்ரோல் வந்துட்டு ஓரளவு. இங்கே உள்ளது எல்லா பெட்ரோலும் ஒரே காஸ்ட்டு தான், ஒரே இதுதான். ஒரே இதாக போட்டோம் அப்படின்ட்டிங்கன்னா அது வந்துட்டு இன்ஜின் கரெக்டாக அதே இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களே. ஓகே, பவதியில் வந்துட்டு பெட்ரோல் போட்டாச்சு மக்களே. இப்போ நேராக கடைக்கு போக வேண்டியதான். கடையில் பெட்ரோல் போட்ட பில்லு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்ட்டிங்கன்னா வாட்டர் கேன் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இன்னும் வந்துட்டு மெய்டுக்கும் மெசேஜ் பண்ணலை. இங்கே கடைக்கு போய்ட்டு தான் மக்களே மெசேஜ் பண்ணணும். அப்புறம் மக்களே வந்துட்டு உங்களுக்கு நேற்று உள்ள வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மக்களே, இங்கே உள்ள தமிழ் கம்யூனிட்டி பீப்புளை வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன்ல சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு ஒரு 4-5 பேர்கிட்ட நான் வந்துட்டு பேசியிருக்கேன். எல்லாருமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அவங்களுமே வந்துட்டு எங்கெங்கே ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஜாப் எதுவும் வந்துச்சு அப்படின்ட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன் மக்களே. ஆக்சுவலாக நம்ம நேற்று பேசினதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு நமக்கு சொன்னாங்க, நம்ம இந்தியன் எம்பசியில் இங்கே உள்ளவங்களுக்கு வந்துட்டு வேலை தேடுறாங்க, அதாவது ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிளர்க்குக்கும் அப்புறம் ஆஃபீஸ் பாய்க்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கிளர்க்குக்கு வந்துட்டு 10th படிச்சிருந்தா போதும். அது மாதிரி ஆஃபீஸ் பாய்க்கு வந்துட்டு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. கிளர்க்குக்கு வந்துட்டு சேலரி பார்த்திங்க அப்படின்ட்டிங்கன்னா 2500 தராங்க மக்களே. அதே மாதிரி ஆஃபீஸ் இதுக்கு வந்துட்டு 4000 ரியால் தராங்க மக்களே. எனக்கெல்லாம் வந்துட்டு சம்பளமே வெறும் 1500 தாங்க. அது பார்த்திங்க அப்படின்ட்டிங்கன்னா வேறு லெவலில் கொடுக்குறாங்க. ஆனால் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதோட இது வந்து டேட் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அதனால வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லாரோடையும் மேக்ஸிமம் இப்போதைக்கு ஒரு 4-5 பேர்கிட்ட பேசினதே இந்த டீட்டெயில் வந்துட்டு நமக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க இங்கே நீங்கள் இருக்கிறவங்க நீங்களும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்ட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி மாதிரி இது பண்ணி நம்மளுக்கு பால் தேவைப்பட்டுச்சு அப்படின்ட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு ஊரில் வந்து கஷ்டப்படுறவங்க தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களே. அப்புறம் மக்களே, அன்றைக்கி வந்துட்டு நான் கால் டயத்தில் காட்டியிருப்பேன் லைட்டு கடை அப்படின்னு சொல்லிட்டு பூட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வரைக்கும் பாருங்கள், அந்த கொத்து லைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் மக்களே. வேறு லெவலில் இருக்குது இல்லை. இந்த கடை உள்ளே போய்ட்டு ஒரு நாள் உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் மக்களே. வேறு லெவலில் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே மக்களே, நம்ம வந்துட்டு கடையில் வந்து பெட்ரோல் போட்டதுக்கு வந்துட்டு பில்லு கொடுத்து காசு வாங்கியாச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்துட்டு பிளாக் கேஸ் தான் வந்துட்டு வாங்குறதுக்கு போகிறோம். மெய்டுக்கு மெசேஜ் அனுப்புனா அவங்க வந்துட்டு ரிப்ளை பண்ணல. அதனால் வந்துட்டு பிளாக் கேஸ் வாங்குகிற இடத்துக்கு போயிட்டு கால் பண்ணி பார்ப்போம். அவங்க வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா வாங்கிட்டு வருவோம். இல்லை அப்படின்னா நேராக வந்துட்டு டைம் ஆச்சுல போய் சாப்பாடு வாங்க வேண்டியதான் மக்களே. அங்கே ஃப்ரீ ஃபுட்டு. அங்கே போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு அங்கே நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது வந்தீங்க அப்படின்ட்டு அவங்களையும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களே. அங்கே எப்படிரா 40 பேர்கிட்ட வருவாங்க, எப்படிரா மீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? அங்கே உள்ளதில் தமிழால் வந்துட்டு நான் மட்டும்தாங்க, வேறு யாருமே கிடையாது. எங்கள் ஏரியாவிலே வந்துட்டு தமிழால் வந்துட்டு ரொம்ப கம்மிங்க. அங்கே வந்துட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்ட்டிங்கன்னா ஃபுல்லாக பெங்காலியாக தான் இருக்கும். அங்கே வந்தீங்க அப்படின்ட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு தமிழில் நான் வந்துட்டு ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டு இருப்பேன், இல்லை ஏதாவது வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதை பார்த்தாலே வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்துட்டு நம்ம காரை வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த காரை வந்துட்டு அங்கே தான் இருக்கும். அதை வச்சு நம்ம இது பண்ணலாம் மக்களே. நீங்கள் வந்தீங்க அப்படின்ட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாம் மக்களே. ஓகே மக்களே, நானும் பிளாக் கேஸ் வாங்குறதுக்கு மெய்டுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கேன். அவங்க ரிப்ளே பண்ண மாட்டேங்கிறாங்கங்க. நம்ம கடையில் போய் நின்றுட்டு கால் பண்ணி பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா வந்துட்டு 2-3 நாளாகவே வாங்கவே இல்லை, வேணாம் அப்படிங்கிறாங்க. அதனால் நம்மளும் வந்துட்டு வாங்காமலே இருந்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நாள் வாங்காமல் இருந்தாலும் பிரச்சனை வந்துடும். ஏன் வாங்குது, ஏன்னா திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு ஏன் நீங்கள் வாங்க இன்றைக்கி வந்துட்டு வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே தான் வந்துட்டு இதாகும். அதனால தான் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம திரும்பி கேட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது மக்களே.
ஓகே மக்களே, நான் வந்துட்டு கடை பக்கத்தில் வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் மக்களே, அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு தோன்ற விஷயம், இப்போ நான் வந்துட்டு ஜாபுக்கு நான் வந்துட்டு சொன்னேன்ல, அதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு பேசணும் இல்லை அதை பற்றி தெரியணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்ட்டிங்கன்னா, அப்போ தான் மக்களே என்னால் வந்துட்டு அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு இதாக இருக்கும். ஏன்னா எனக்குமே எதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, எதை போட்டால் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாததுனால நான் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு கம்மியான இதாக தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அதை போய் நான் மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் மக்களே. அதனால தான் மக்களே. ஓகே மக்களே, மெய்டி இப்போ தான் மெசேஜ் பண்ணாங்க, பிளாக் கேஸ் வாங்க வேணாம் அப்படின்ட்டாங்க. நம்ம கரெக்டாக யூட்டர்ன் எடுத்ததுக்கப்புறம் மெசேஜ் பண்ணுறாங்கங்க. சரி ஓகே, நம்ம அந்த கடை வழியாக அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே சாப்பாடு வாங்கிட்டு நான் அப்படியே வீட்டுக்கு போகிறேன் மக்களே. ஓகே, அதே மாதிரி இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு டியூட்டியும் அவங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் மக்களே. ஓகே மக்களே. மக்களே மணி பார்த்தீங்கன்னா 1:42. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கோம். மேடம் அழைச்சிட்டு இந்த வரைக்கும் பாருங்கள். நம்ம வந்துட்டு அன்றைக்கி மெடிக்கல் ஷாப் வந்தோம்ல, அந்த ஹாஸ்பிட்டல் தான் மக்களே. ஓகே மக்களே. மக்களே மணி பார்த்தீங்கன்னா 7:56. டியூட்டி வந்துருச்சு மக்களே. நம்ம அது மதியம் அதுக்கப்புறம் எந்த டியூட்டியுமே வரல. பேங்க்குக்கு போகிற டியூட்டி மட்டும்தான் வந்துச்சு, அதனால தான் நான் காட்டல. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேடமோட சிஸ்டருக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுக்க போகிறோம் மக்களே. ஓகே மக்களே, மணி பார்த்தீங்கன்னா 10:06. இப்போயும் வந்துட்டு டியூட்டி வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெப்சியும் அந்த பம்கின்ஸும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க மக்களே. அதுதான் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம லெபன் மராய் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி காட்டினோம்ல, அதிலே சின்ன டப்பா மக்களே. ஓகே மக்களே. ஓகே மக்களே, மணி பார்த்தீங்கன்னா 12:31. டியூட்டி முடிஞ்சு வண்டியை பார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களே. ஓகே மக்களே, இன்றைக்குள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு புது வீடியோ நான் வந்து சந்திக்கிறேன் மக்களே. ஓகே மக்களே, தேங்க்யூ ஸோ மச்.